இந்த லக்னத்துக்கு தனாதிபதியாக குரு பகவான் வருகிறார், வாக்குஸ்தானபதியாக குரு பகவான் வருகிறார். நல்ல அழகான குடும்பம் அமையும். மேலும் 2ஆம் இடம் குருவுக்கு வருவதனால் ஜோதிடம் படித்தால் நன்றாக வரும் என்று இருக்கிறது. மேலும் தெய்வஸ்தல யாத்திரைகளை செய்வீர்கள், நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். தெய்வஸ்தலங்களுக்கு தலைமை தாங்கக்கூடிய அந்த மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திற்குரியவர் செவ்வாய் வருவதால் நல்ல தைரியமுடையவர்கள். அந்த தைரியத்தின் காரணமாக காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். இந்த லக்னத்திற்கு 4ஆம் இடத்திற்குரியவன் சுக்கிரன். ஆகவே பெண்களால் நல்ல ஏற்றம் இருக்கிறது. பெண்களுக்கு பிடித்தமான உணவுப் பொருட்களையோ அல்லது பெண்களுக்கு பிடித்தமான பொருட்களையோ நீங்கள் வியாபாரம் செய்தால் நல்ல லாபத்தை அடைய முடியும். இந்த லக்னத்துக்கு 5ஆம் இடத்திற்குரிய புதன். ஆகவே புத்திசாலியான குழந்தைகள் பிறப்பார்கள். முக்கியமாக கும்பலக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஆண்களை விட பெண்கள் நல்ல யோகத்தை அடைவர்களாக இருப்பார்கள். அதாவது கும்பலத்தில் பிறந்தவர்களுக்கு பல பேருக்கு பெண் குழந்தைகள் நல்ல யோகத்தை உடையவர்கள், ஆண் குழந்தைகளுக்கு தாமதமான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு 6ஆம் இடத்திற்குரியவன் சந்திரனாக வருகிறார். அடிக்கடி சளி காய்ச்சலினால் அவதிப்படுவார்கள். ஆகவே குளிர்ச்சி இவர்களுக்கு ஒற்றுக்கொள்ளாது. ஆகவே குளிர்ச்சியான பொருட்களையும் ஐஸ்கிரீம் போன்றவற்றை சாப்பிட்டால் உடனடியாக உடலில் பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது.